ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல் சிறர்கள். இன்றைக்கி நம்ம ஜூஸியான பால் பன் எப்படி செய்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம். இந்த பால் பண்ணை நம்ம வடை சுட்டு எடுக்கிற மாதிரியே ஈஸியாக செய்யலாம். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு முதல்ல ஒரு மிக்ஸி ஜாரில் 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சுகர், 3 ஏலக்காயும் சேர்த்து இந்த மாதிரி பவுடராக அரைச்சி எடுத்துக்கிட்டேன். அதை ஓரமாக வச்சுட்டு ஒரு பவுலில் 1/4 கப் அளவுக்கு கெட்டி தயிர் சேர்த்துட்டு அதிலே 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சோடா உப்பு சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டேன். இப்போ நம்ம பவுடர் பண்ணி வச்ச சுகரை வந்து ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். இந்த கன்சிஸ்டன்சிக்கு கலந்ததுக்கு அப்புறமா 1 கப் அளவுக்கு மைதா மாவு தான் சேர்த்துருக்கேன். இதுக்கு நீங்கள் கோதுமை மாவு சேர்க்கணுன்னு விருப்பப்பட்டீங்க அப்படின்னா அது அந்தளவுக்கு டேஸ்ட் இருக்காது. ஸோ மைதா மாவு தான் இதுக்கு நல்லாயிருக்கும். அடுத்ததாக இது கூடவே 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நெய் வந்து எல்லா இடத்துலையும் பரவுற மாதிரிக்க நல்லா கலந்து விட்டுருங்க. இதுக்கப்புறமா உங்களுக்கு தேவைப்படுற அளவுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணி மாவை பிணைஞ்சு விடுங்க. இது மாதிரியான ஈஸி ஸ்நாக்ஸ் ரெசிபி, குழம்பு வகைகள், சட்னி ரெசிபி இது எல்லாமே நீங்கள் பார்க்கணும் அப்படின்னு விருப்பப்பட்டீங்கன்னா நம்மளோட சேனலை போய் செக் பண்ணி பாருங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த கன்சிஸ்டன்சிக்கு நம்ம மாவை பிணைஞ்சி எடுத்துக்கிறணும். இந்த மாதிரி தோசை மாவு பதத்துக்கு நல்லா கரைச்சதுக்கப்புறமா இதை எல்லாத்தையும் நம்ம வலிச்சு விட்டுட்டு ஒரு மூடி போட்டு 30 நிமிஷம் ஊற விட்டுறலாம். இந்த மாவு ஊறுறதுக்குள்ளே நம்ம சக்கரை பாகு ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கு நம்ம மைதா மாவு மெஷர் பண்ணோம்னா அதே கப்பில் 3/4 கப் அளவுக்கு சுகர் சேர்த்துட்டு அது கூடவே நம்ம அரைச்சி வச்ச பவுடர் சுகரையும் சேர்த்துக்கிறேன். ஏன்னா வேஸ்ட் ஆகாமல் இருக்கணும்ல அதுக்காக. ஸோ இப்போ நம்ம 1/2 கப் அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். அந்த தண்ணியை நான் மிக்ஸி ஜார்லேயே சேர்த்து மூடியை க்ளோஸ் பண்ணி ஒரு குலுக்கி ஊற்றிக்கிட்டேன். இந்த மாதிரி செய்யும்போது நம்மளுக்கு மிக்ஸி ஜாரும் க்ளீன் ஆயிரும், நமக்கு தேவையான தண்ணியும் அழகாக கிடச்சிடும். ஸோ இப்போ இதை நம்ம ஸ்டவ்வில் வச்சு காய்ச்ச ஆரம்பிச்சிடலாம். இது வந்து நம்மளுக்கு கம்பி பதத்துக்கு காய்ச்சணும் அப்படின்றதுலாம் தேவையில்லை. இந்த மாதிரி கிளாஸியாக வந்ததுக்கப்புறமா அதை தொட்டு பார்த்தோம் அப்படின்னா ஒரு பிசுபிசுப்பு தன்மை இருக்கும். இந்த பிசுபிசுப்பு தன்மை வந்தாலே நம்மளுக்கு போதுமானது தான். ஸோ கம்பி பதத்துக்குலாம் காய்ச்ச வேணாம். இப்போ நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு 3 ட்ராப்ஸ் அளவுக்கு லெமன் ஜூஸ் ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணிவிட்டு எடுத்து வச்சிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு அது கெட்டியாகாமல் அதே பக்குவத்தில் இருக்கும். இப்போ நம்ம மிக்ஸ் பண்ண மாவு 1/2 மணி நேரம் ஊறினதுக்கப்புறமா இந்த மாதிரி ஒரு கரண்டி எடுத்துக்கோங்க. கரண்டி எடுத்து நம்ம பண்ணும்போது எல்லா பன்னும் நம்மளுக்கு ஒரே ஷேப்பில் ஒரே அளவில் கிடைக்கும். நம்ம கையில் எடுத்து போடும்போது அளவுகள் வந்து கொஞ்சம் முன்ன பின்ன வரலாம். அதனால் நம்ம இந்த மாதிரி ஒரு கரண்டியாக எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா எல்லாமே ஒரே மாதிரி கிடைக்கும். இந்த மாதிரி நம்ம மாவை எடுத்து மெதுவாக எண்ணெயில் விடலாம். ஸ்டவ்வை வந்து லோ ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க. ஹை ஃப்ளேமில் வச்சிங்கன்னா வேகமாக கருகுமே தவிர உள்ளுக்குள்ளே இருக்கிறது வேகாது. நான் வந்து அகலமான பேன் எடுத்துருக்கனால ஸ்பூனில் எடுத்து விடுறேன். ஏன்னா நம்மளுக்கு சட்டி வந்து குழியாக இருந்துச்சு அப்படின்னா பெரிய கரண்டி வச்சு திருப்பி விடலாம். நான் வந்து அகலமாக இருக்கனால எண்ணெய் தெரிச்சிரும் அப்படின்றதுக்காக சின்ன ஸ்பூன்லேயே நான் வந்து திருப்பி விடுறேன். ஸோ பார்த்து எண்ணெயில் நம்ம எந்த ஒரு பலகாரம் செய்யும் போது நம்ம மேலே தெரிச்சிடாமல் பார்த்து செய்யுங்க. இந்த மாதிரி நல்லா 2 பக்கமும் ஃப்ரை ஆனதுக்கப்புறமா இதை எடுத்து நம்ம சூடாகவே சீனி பாகில் சேர்த்துக்கலாம். ஏன்னா ஆற விட்டுட்டோம் அப்படின்னா அது வந்து உள்ளே இழுக்காது. இந்த மாதிரி சேர்க்கும்போது நம்மளுக்கு ரொம்பவே ஜூஸியான பால் பன் வந்து நம்மளுக்கு கிடைக்கும். ஸோ இந்த இதை போட்டுட்டு அதில் வந்து நம்ம 2 சைடும் திருப்பி விட்டாலே போதும். ரொம்ப நேரம் ஊறணுன்ற அவசியம் இல்லை. ஒரு 10 செகண்ட் அந்த இதில் திருப்பி மட்டும் விட்டுட்டு அதை அப்படியே எடுத்து நம்ம ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சுக்கலாம். பாருங்கள் எவ்வளோ அழகாக நம்மளுக்கு கிடச்சிருக்கு அப்படின்னு. சூப்பராக இருக்குது. டேஸ்ட்டும் பார்த்திங்கன்னா ரொம்ப அருமையாக இருக்குது. கண்டிப்பாக நீங்கள் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். இதே மெத்தடில் நம்ம அடுத்த பேட்சையும் போட்டு எடுத்துக்கலாம். இது மாதிரி ஈவினிங் டைமில் நம்ம மாவை மட்டும் ரெடி பண்ணி வச்சுக்கிட்டோம் அப்படின்னா பசங்க ஸ்கூல் விட்டு வந்தோடனே சுட சுட செஞ்சு நம்ம கொடுக்கலாம். ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும், விரும்பி சாப்பிடுவாங்க. ஸோ பாருங்கள் எவ்வளோ அழகாக கிளாஸியாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. பன் வந்து இன்னுமே கொஞ்சம் சூடாக தான் இருக்குது. பாருங்கள் செம்ம சாஃப்டாக இருந்துச்சு. நிஜமாவே ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். பசங்களுக்கும் பிடிக்கும். இது ரொம்பலாம் இனிப்பு இல்லை, மீடியமான சுகர் தான் இருக்குது. ஏன்னா நம்ம அதில் மாவில் வந்து ஒரு 3 டேபிள் ஸ்பூன் தான் நம்ம சுகர் பவுடர் சேர்த்தோம். அது போக சிரப்பில் வந்து நம்ம லைட்டாக போட்டோன்னே எடுத்துட்டோம். ஸோ ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்குது. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சு அப்படின்னு கண்டிப்பாக கமெண்ட்டில் சொல்லுங்கள். நெக்ஸ்ட்டு ஒரு சூப்பரான ரெசிபியோடு உங்கள் எல்லோரையும் மீட் பண்ணுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.